ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் chapter 2 verse 6. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. உங்க வாழ்க்கையில யாருக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய வார்த்தைகளை நினைத்து நீங்கள் பயத்தோடு காணப்படுகிறீர்கள்? இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் கலக வீட்டார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே மனிதர்கள் எதிர்த்து நிற்பார்கள். அவர்கள் பயப்படுத்துகிறபடி வார்த்தைகளை பேசுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவார்கள். ஆனாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நெரிஞ்சல்களாக, முள்ளுகளாக, தேள்களாக இருப்பார்கள். நீங்கள் நெரிஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். Dear children of God, you might see a group of people around you, those who are rebellion. They will always be against God's children. The word of God says, do not be afraid of them, neither for their words, because they will always make troubles to God's people. You don't need to be afraid of them, neither their words, because God is with you. It is the word of God that encourages you to be strong, to be courageous, to trust in God. You might live among the briars. You might live among the thorns and scorpions. No enemy can touch you. You will not be hurt by any means. Thorns are kind of curses. Scorpions are kind of people, those who are backbiting you. Briars or thistles are people, those who imitate like they are good, they are attractive. But you need to be careful. Don't trust those people, those who pretend like they are very good with you. They are like briars. They are like the thistles. You need to be very careful. Even though there might be curses upon you, there might be backbiting of the people upon you, but trust in God. கர்த்தருடைய பிள்ளைகளே, நெரிஞ்சல் என்பது சிறிய ஒரு மஞ்சள் பூ பூக்கிறதான ஒரு முள்செடி. அதை பார்த்தால் அழகாக இருக்கும். நீங்கள் நம்பி விடாதிருங்கள், அது ஒரு முள். முள் என்பது சாபத்திற்கு அடையாளமாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். கலக வீட்டார் பவுலுக்கு விரோதமாக அவனை கொலை செய்யும்படிக்கு சபதம் எடுத்துக் கொண்டார்கள். கர்த்தர் அந்த 40 பேரிடத்திலிருந்து கர்த்தர் பவுலை பாதுகாத்தார். உங்களை பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை விடுவிக்கிற கர்த்தர் நீர். உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கர்த்தர் நீர். உடைய பிள்ளைகள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.